மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 10th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் ஜூலை 2024க்கான டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எங்கே போய் அப்ளை பண்ணணும், எப்போ எந்த டேட்டில் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறமா எப்படி அப்ளை பண்ணணும்னு எல்லா தகவலும் இப்போ நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டைம் டேபிளை பார்ப்போம். இப்போ டைம் டேபிளை பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜூலை அன்றைக்கி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது தமிழ். அடுத்தது 3 ஜூலை இங்கிலீஷ், 4th ஜூலை வந்து மேக்ஸ், அதுக்கப்புறம் 5th ஜூலை வந்து சயின்ஸு, அதுக்கப்புறம் 8th ஜூலை சோஷியல் சயின்ஸ். ஆப்ஷனல் லாங்குவேஜ் விட்டுருங்க, அது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக, அந்த மலையாளம் அதெல்லாம் அது எழுதுகிறவங்க அது விட்டுருங்க, தேவையில்லை. இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாமில் ஆப்சண்ட்டாக இருந்தீங்க இல்லை ஃபெயில் ஆகிருந்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்க இல்லை ஆப்சண்ட் ஆகிருக்கீங்களோ அது மட்டும் நம்ம எழுதுனா போதும், சரியா? மற்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுத வேண்டியது இல்லை. அது அதே மார்க்கு தான் நமக்கு வந்துட்டு வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு இந்த டைம் டேபிள் பார்த்தாச்சு. அடுத்தது எப்போ போய் அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். 16th மே அன்னையிலிருந்து 1 ஜூன் இந்த தேதிகளுக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஒருவேளை இந்த தேதிகளை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஃபைனோடு சேர்த்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்குன்றனால அன்றைக்கி நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இதே தேதிகளில் தான் இந்த 11th 12th சப்ளிமெண்ட்ரி அப்ளை பண்ணுறவங்களுக்கும் இதே தேதி தான் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே. இப்போ வந்து எங்கே போய் அப்ளை பண்ணணும்னா அதை 2 கேட்டகரியாக நமக்கு வந்து பிரிக்கிறாங்க, சரியா? எப்படின்னா, அதாவது இப்போ நான் ஏப்ரல் 2024 தான் முதல் முறையாக நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார். நான் இப்போ தான் ஸ்கூல் மூலமாக படித்து எழுதியிருக்கேன். இல்லைன்னா ஏப்ரல் 2024 தான் முதல் முறையாக நான் வந்து 10th அப்ளை பண்ணி ஆப்சண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போயிட்டு உங்கள் பிரின்ஸிபல் இல்லை ஹெச்எம்கிட்ட சொல்லி அப்ளை பண்ணி வாங்கிக்கணும், சரியா? அதுவே ஒரு வேளை நான் வந்து ஏப்ரல் 2024லாம் என்னோட முதல் எக்ஸாம் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தே நான் எழுதிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சர்வீஸ் சென்டருக்கு போய் தான் அப்ளை பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து இந்த ஏப்ரல் 2024 அதில் தான் முதல் முறையாக 10th வந்து ஃபஸ்ட்டு எழுதுனது வந்து அதுதான் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் எழுதுனவங்க இல்லை ஆப்சண்ட் ஆனவங்க அவங்க மட்டும்தான் ஸ்கூல்லே அப்ளை பண்ணிக்க முடியும், சரியா? இவங்க தான் இந்த 2023 to 24 பேட்ச் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஃபெசிலிட்டி. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஏப்ரல் 2024 என்னோட முதல் இதெல்லாம் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி நான் போன வருஷம் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு, இந்த வருஷமும் நான் வந்து ஏப்ரல் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? இல்லைன்னா தனித்தேர்வர்கள், நேரடி தனித்தேர்வர்கள் இருப்பீங்க, டைரக்ட் ப்ரைவேட் கேண்டிடேட், ஸ்கூல்லே படிக்காமல் எழுதுறவங்க, அந்த கேட்டகரி எல்லாமே நம்ம சர்வீஸ் சென்டர் போய் தான் அப்ளை பண்ணிக்கணும். சர்வீஸ் சென்டருக்கான லிஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ இது சர்வீஸ் சென்டர்னால் இங்கே தான் நம்ம போய் அப்ளை பண்ண முடியும். இது ப்ரௌசிங் சென்டர் அப்படின்லாம் இல்லை, அதுக்குன்னே ஒரு பிரத்யேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒவ்வொரு ஊர்லேயுமே நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும், சரியா? முக்கியமாக டேட் பார்த்துக்கோங்க, 16th 1 ஜூனுக்குள்ளே. அதில் சண்டே கிடையாது, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இதில் குறிப்பாக அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சயின்ஸில் ப்ராக்டிகல்ஸ் வந்து சில பேர் ஆப்சண்ட் ஆகிருக்கலாம், கரெக்டாக? அது ரொம்ப ரேர் தான். இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் மட்டும்தான் ஃபெயில், தியரி மட்டும்தான் ஃபெயிலு, ஆனால் நான் ப்ராக்டிக்கல் பாஸ் அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தியரி மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் திரும்பலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதை நீங்கள் பண்ண வேண்டியது இல்லை, சரியா? ஸோ ப்ராக்டிக்கல் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டாங்க, இல்லை அந்த என்னவோ அந்த பாஸ் ஆகிற மார்க் ப்ராக்டிக்கல் 25க்கு ஒரு 20வது போட்டாங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அதே மார்க் அப்படியே வந்துடும். இந்த ப்ராக்டிக்கலுமே ஆப்சண்ட் ஆன சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 16th மேலேருந்து 24th மேக்குள்ளே மாவட்ட கல்வி அலுவலகம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்குமே இருக்கும், ஒவ்வொரு டவுனுக்குமே வந்து அந்த மாவட்ட கல்வி அலுவலகம் அப்படின்றது இருக்கும், பேர் தான் மாவட்டம்னு இருக்கும், சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு சர்வீஸ் சென்டரில் அப்ளை பண்ணிட்டு, இல்லை நீங்கள் உங்கள் ஸ்கூலில் அது என்னவோ அது நீங்கள் ஆப்சண்ட்டான ப்ராக்டிக்கல் ஆப்சன்ட்னா அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தோட அட்ரஸ் கேட்டிங்கன்னா எல்லா ஸ்கூலுக்கும் தெரியும் அது எங்கே இருக்குது நம்ம ஊரில் அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அந்த 125 ரூபா பணம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நான் அது பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வந்துடலாம், சரிங்களா? ஸோ அதனால் பாருங்கள், இதுதான் நமக்கு வந்துட்டு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2012க்கு முன்னாடியே இது ஆனாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்டிகல்ஸ் ஆனது வந்து நீங்கள் ஆப்சண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து தாராளமாக நமக்கு வந்துட்டு தோல்வியுற்றவர்கள் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ராக்டிகல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இது ஒன்லி ஃபார் ஆப்சன்டீஸ். ப்ராக்டிக்கலில் ஆப்சண்ட் ஆகிட்டே சார்
அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு இது மட்டும் நம்ம பண்ணணும். நான் சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் போய் சயின்ஸ் தியரி மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். ப்ராக்டிக்கல் ஆல்ரெடி உங்களுக்கு மார்க் போட்டாங்கல்ல, ப்ராக்டிக்கல் 20 மார்க் இல்லை, அது என்னவோ அந்த மார்க் இருக்குல்ல, 25 இருக்குல்ல, ஸோ அப்போ பிரச்சனையே இல்லை. சரியா, நீங்கள் சயின்ஸில் தியரி மட்டும்தான் அந்த 75 மார்க்குக்கு மட்டும்தான் நீங்கள் எழுதணும். சரியா, அந்த ஜூலை மாதம் நடக்கிற எக்ஸாம் மட்டும் எழுதுனா போதும். அப்போ நீங்கள் இதை மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். நான் ப்ராக்டிக்கலும் ஃபெயில் சார் அப்படின்றவங்க தான் இந்த ஸ்டெப்பை ப்ராசஸ் பண்ணணும். ஒரு டைம் படிச்சுக்கோங்க. இந்த மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு போயிட்டு இதுக்கு தனியாக 125 ரூபா ஃபீஸ் கட்டி நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துடணும். நமக்கு தபாலில் வரும், இந்த மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு கிளாஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஒரு ஒன் வீக் அங்கே போய் அட்டன் பண்ணி ரெக்கார்ட் நோட்லாம் முடிச்சு அப்புறம் ப்ராக்டிக்கல் வைப்பாங்க. அதை நம்ம முடிச்சோன்னா நமக்கு ப்ராக்டிக்கல் மார்க் ஏற்றி விட்ருவாங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஆப்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் அப்படின்னா நமக்கு வந்து 125 ரூபா. நீங்கள் வந்து எத்தனை சப்ஜெக்ட் ஆப்சன்ட்னாலும் இல்லை எத்தனை சப்ஜெக்ட் ஃபெயில்னாலும் பேசிக் சார்ஜஸ் 125 ரூபா. அடுத்தது ஆன்லைன் பதிவு கட்டணம். அது அவங்க அங்கே சிஸ்டமில் வச்சு தானே பதிகிறாங்க, அவங்க அங்கே சர்வீஸ் சென்டரில். ஸோ இப்போ நீங்கள் சர்வீஸ் சென்டர் போகிறீங்கனாலும் அவங்க அங்கே ஒரு சிஸ்டமில் வச்சு தான் பதிவு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் அதுக்கு ஒரு 70 ரூபா. டோட்டல் மொத்தம் 195 ரூபா நீங்கள் கேஷாக மட்டும்தான் பே பண்ண முடியும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது போக நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, இப்போ 1ஆம் தேதிக்குள்ளே நான் அப்ளை பண்ண மறந்துட்டேன் சார். இப்போ நான் இந்த வீடியோவே நான் லேட்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னா 3ஆம் தேதி 4ஆம் தேதியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் 500 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணணும். அதுவே ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நீங்கள் தெரியாமல் மிஸ் பண்ணி அந்த தேதியில் போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அந்த 2 நாள், ஏன்னா இன்ஃபர்மேஷன் சில நேரங்கள் லேட்டாக போய் சேரும் இல்லையா, அதனால் அவங்க வந்து அந்த ஒரு டைம் லைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பழைய மார்க் ஷீட்டை எடுத்துக்கணும். என்ன கொண்டு போகணும் அப்படின்னா பழைய மார்க் ஷீட் மஸ்ட்டு. இது மஸ்ட்டு, சரிங்களா? இது மஸ்ட்டு எடுத்துகிட்டு போகணும். அதில் தான் உங்களோட எல்லா நம்பர்ஸ் எல்லா தகவல்களும் இருக்குது. ஸோ வந்து அந்த ஓல்டு மார்க் ஷீட் அட்லீஸ்ட் நீங்கள் ஜெராக்ஸாவது இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேவா? அதுவே நேரடி தனித்தேர்வர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் டிசி எடுத்துகிட்டு போகணும். மற்றவங்களுக்குலாம் இந்த டிசி தேவையில்லை. நேரடி தனித்தேர்வர்கள் எந்த ஸ்கூல்லே படிக்காமல் வீட்டில் இருந்திருப்பாங்களே, அவங்க முதல் முறையாக இப்போ எழுத போகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிசி வந்து எடுத்துகிட்டு போகணும். இது இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவா? இது உங்களுக்குலாம் கிடையாது. ஃபெயில் ஆனவங்க ஆப்சென்ட் ஆனவங்களுக்கு கிடையாது. ஓகே, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னா வேண்டாம். ஏன்னா அங்கே உங்களை நேரடியாக வச்சு தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. அங்கே வந்து லைவாக ஒரு கேமரா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்சு நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அதனால் நீட்டாக போய்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எதுக்கும் ஒரு அடையாளத்துக்காக ஒரு ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலே சும்மா நீங்கள் கையில் கொண்டு போய்க்கோங்க, போதும். சரியா? ஸோ ஓல்டு மார்க் ஷீட்டும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டை மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா போதும். டிசி வந்து ஒன்லி ஃபார் டைரக்ட் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ், நேரடி தனித்தேர்வர்கள், முதல் முறையாக வீட்டில் இருந்தே படித்து ஸ்கூலுக்கே போகாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது டிசி இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் அதை கொண்டு போனீங்கன்னா போதும். சரியா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. போயிட்டு நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஃபீஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து 195 ரூபா கட்டி அப்ளை பண்ணிவிட்டு ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரெசிப்ட்டை பத்திரமா வாங்கி வச்சுக்கணும். அந்த ரெசிப்ட்டில் தான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு தான் நம்மளோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த ஹால் டிக்கெட்டானது எக்ஸாம் நடக்கிறதுக்கு 1 வாரம் இல்லை 2 வாரம் முன்னாடி தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு தான் நம்ம ஹால் டிக்கெட்டை எடுக்க முடியும். ஸோ அது ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும். இதை தாண்டி வேறு எதுவும் நமக்கு வந்து கிடையாது. ஸோ திரும்பவும் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட டேட் 16th 1 ஜூனுக்குள்ளே எக்ஸ்ட்ரா 3rd ஜூன் 4th ஜூன் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. அன்றைக்கி நம்ம பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா 500 ஃபைன் கட்டணும். அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று, இப்போ நான் ஏப்ரலில் எழுதி ஃபெயில் ஆனேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கூல்லே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம், படித்த ஸ்கூலில். இல்லை சார் நான் ஏப்ரல் முன்னாடி நான் வந்து முதல் முறையாக பப்ளிக் எழுதுனதெல்லாம் போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் இல்லை, 10 வருஷம் முன்னாடி அப்படி இருக்கிறவங்களாம் அந்த சர்வீஸ் சென்டர் அதோட லிங்க் நான் பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷனாக நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் போயிட்டு வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் 10 வருஷம் முன்னாடி நான் திருப்பூரில் படித்தேன் சார், ஆனால் இப்போ நான் கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் எங்கே வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே வேணால் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற இடத்துல தான் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கும் சென்டர் போடுவாங்க. அதை பார்த்து சரியா? பண்ணி முடிச்சிருங்க. ப்ராக்டிகல்ஸ் ஒரு வேளை நீங்கள் வந்து ஆப்சண்ட்டு, ப்ராக்டிகல்ஸ் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இல்லை எனக்கு எக்ஸாமில் எல்லாமே ஆல் கிளியர் சார், ப்ராக்டிக்கல் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் டேரெக்டாக இந்த மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு போயிட்டு இது பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் இருக்குது, இல்லை ஆப்சண்ட் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல அப்ளை பண்ணிட்டு அந்த ரெசிப்டோடு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போங்க. இங்கே இதே தான். ஃபஸ்ட் நீங்கள் வந்து அந்த மார்க் ஷீட்டோடைய ஜெராக்ஸ் ஒன்று அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இதுக்கு டேட் வந்து இந்த டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டேட் கம்மி தான். ஸோ அதனால் அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் சொல்லிட்டிங்கன்னா அவங்க போட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. ரெக்கார்ட் நோட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.